சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. நேர்களை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, தாவேக அரசனுடைய முதல் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளுக்கு முன்னாடி இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜ் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னு. நாளைக்கு பட்ஜெட் தாக்கலாகக்கூடிய சமயத்தில் பேரவை செயல்பாடுகள் குறித்து எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து தாவேக எம்எல்ஏக்கள் கூட்டம் தற்போது நடைபெறுகிறதுன்னு புரிந்து கொள்கிறோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். மணிகண்டன், யார் யார் பங்கேற்கிறாங்க இந்த கூட்டத்துல, என்ன முக்கியமான அஜெண்டா? தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரும் பரபரப்பான நாளாக இன்றைய தினம் மாறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாளைய தினம் மிக முக்கியமான நாள். ஒரு அரசு நிர்வாகத்துல அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து அடுத்த ஒரு ஆண்டுக்கு இந்த பட்ஜெட்டை வைத்துதான் நிதி நிர்வாகம் என்பது மேற்கொள்ளப்படும். அந்த அளவுல இடைக்கால பட்ஜெட் கடந்த மார்ச் மாதத்துல தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் தேர்தலுக்கு பிறகாக முழு நிதிநிலை அறிக்கை இந்த நிதியாண்டு 26-27 நிதியாண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கையை தமிழக வெற்றி கழகம் அரசமைந்ததற்கு பிறகாக முதல் பட்ஜெட்டாக நாளை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அரசுல நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் இந்த நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த நிலையில எப்போதும் போல ஆளுங்கட்சி சார்பில் சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் தொடங்குவதற்கு முன்பாக இதுவரை 2 முறை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்கு முன்பாகவும் முதல் கூட்டத்தொடருக்கு முன்பாகவும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. 3வது முறையாக இன்றைய தினம் நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் ஆனந்த் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் ஆதுவ அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். சில அமைச்சர்கள் அவர்களது மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பணிகளின் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை. அமைச்சர் ராஜ்மோகன் டெல்லியில இருக்கிறார். அதே போல அமைச்சர் நிர்மல்குமார் நிர்வாக பணிகளுக்காக சொந்த மாவட்டத்திற்கு சென்றிருப்பதாகவும், அமைச்சர் அருண்ராஜும் நிர்வாக பணிகளுக்காக சொந்த மாவட்டத்தில் இருப்பதாகவும், இது போன்ற சில அமைச்சர்களை தவிர்த்து அனைத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக முதல் முறையாக பட்ஜெட் கூட்டத்தொடர், இதுல இருக்கக்கூடிய 80% மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதல் முறையாக கலந்து கொள்ள இருக்கின்றனர். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், பட்ஜெட் கூட்டத்தொடர்ல அரசனுடைய செயல்பாடுகளோடு எப்படி ஒத்து செயல்பட வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.